ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினியரிங் காலேஜஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். சென்னை ரீஜியனில் இருக்கக்கூடிய கல்லூரிகள், என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் வந்த கல்லூரிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அண்ட் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸ், ஓகேங்களா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்ஐஆர்எஃப் ரேங்கிங் 2023 வந்த யூனிவர்சிட்டிஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் டோட்டலாக எல்லா யூனிவர்சிட்டிஸுமே அடங்கும், சரிங்களா. இது இன்ஜினியரிங் காலேஜ் தான் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆர்ட்ஸ் காலேஜஸுமாக இருக்கட்டும், ஒரு வெட்டினரி காலேஜாக இருக்கட்டும், இந்த காலேஜஸும் இந்த லிஸ்ட்டில் அடங்கும் சொல்லலாம், சரிங்களா. இந்த லிஸ்ட் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் வரக்கூடிய கல்லூரிகள் இன் தமிழ்நாடு, சரிங்களா. ஓகே, என்னென்ன காலேஜஸ்ன்னு பார்த்தலாம். அமிர்த விஸ்வ வித்யாபீடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்குது. இந்த கல்லூரி என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் 7வது பிளேஸில் இருக்குது. அண்ட் அடுத்ததாக வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வேலூரில் இருக்குது. விஐடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8th பிளேஸில் இருக்குது. அடுத்ததாக சவிதா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரி 13வது பிளேஸில் இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் அடுத்ததாக அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை பார்த்தீங்கன்னா 14வது இடத்துல இருக்குது. என்ஐஆர்எஃப் ஓவரால் என்ஐஆர்எஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜஸுமே அனலைஸ் பண்ணி இந்த ரேங்கிங் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் டாப் யூனிவர்சிட்டிஸ் லிஸ்ட்டில் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஓகே, அடுத்ததாக எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18வது பிளேஸ்லையும், அண்ட் அடுத்ததாக பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா 21வது பிளேஸில் இருக்குது. அண்ட் அடுத்ததாக சண்முகா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டெக்னாலஜி ரிசர்ச் அகாடமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூரில் இருக்குது, 26வது இடத்துல இருக்குது. அதாவது சாஸ்திரா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26வது இடத்துல இருக்குது. அதே மாதிரி கலசலிங்கம் அகாடமி ஆஃப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்குது, 29வது பிளேஸில் இருக்குது. அடுத்ததாக அழகப்பா யூனிவர்சிட்டி காரைக்குடி 30வது பிளேஸில் இருக்குது. பாரதிதாசன் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா திருச்சி, இது 41வது பிளேஸில் இருக்குது. அடுத்ததாக யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சென்னையில் இருக்குது, உங்களுக்கு 50வது பிளேஸில் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் டாப் யூனிவர்சிட்டி லிஸ்ட்டில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக எந்த கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா சத்யபாமா இன்ஸ்டியூட் இருக்குதுன்னு சொல்லலாம். சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரி 51வது பிளேஸில் இருக்குதுங்க. அடுத்ததாக மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி 53வது பிளேஸில் இருக்குது. என்ஐஆர்எஃப் ரேங்கிங் டாப் யூனிவர்சிட்டி லிஸ்ட்டில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் அடுத்ததாக ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது, 57th பிளேஸில் இருக்குது. அடுத்ததாக பெரியார் யூனிவர்சிட்டி சேலம் 59வது பிளேஸில் இருக்குது. அடுத்ததாக பாரத் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது, 66வது பிளேஸில் இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்ததாக எந்த காலேஜ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், இது பார்த்திங்கன்னா 72வது இடத்துல இருக்குது. ஓகே, இதான் சொல்லியிருப்போம் ஆரம்பத்திலேயே. இதில் வந்து டாப் யூனிவர்சிட்டிஸில் இன்ஜினியரிங் காலேஜஸ் மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்ட்ஸாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி வெட்டினரி காலேஜஸும் இந்த லிஸ்ட்டில் அடங்குதுன்னு சொல்லலாம். இதை வச்சு நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணிக்கலாம், எந்தெந்த காலேஜஸ் எப்படி இருக்குது என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்ததாக செட்டிநாடு அகாடமி அண்ட் ரிசர்ச் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் இருக்குது, 82வது பிளேஸில் இருக்குது. அடுத்ததாக எந்த கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா அவினாசிலிங்கம் இன்ஸ்டியூட் ஃபார் ஹோம் சயின்ஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன் ஃபார் உமன்ஸ், இவங்க பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்காங்க, 81வது பிளேஸில் இருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்ததாக மனோன்மணியம் சுந்தர்னார் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி 83வது பிளேஸில் இருக்குது என்ஐஆர்எஃப் ரேங்கிங்லன்னு சொல்லலாம். ஓகே, அடுத்ததாக எந்த கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி 89வது பிளேஸில் இருக்குது என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில். ஓகே, அடுத்ததாக எந்த கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் இருக்குது, 92வது பிளேஸில் இருக்குது என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில். இந்த காலேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1லிருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய ரேங்க் விடுவாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த கல்லூரிகள் அந்த லிஸ்ட்டில் வந்து இருக்கக்கூடிய ஒரு கல்லூரிகள் 22 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் சேர்ந்த கல்லூரிகள் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, இது எல்லாமே டாப் யூனிவர்சிட்டிஸ். உங்களுக்கு ஆர்ட்ஸும் வருது, இன்ஜினியரிங்கும் இருக்குது, அதே மாதிரி வெட்டினரி காலேஜஸ் வருது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் காலேஜஸும் இருக்குது, சரிங்களா. இந்த கல்லூரியெல்லாம் ஒரு டாப் கல்லூரிகள்னு சொல்லலாம். அடுத்ததாக 101லிருந்து 150 வரைக்கும் இருக்கக்கூடிய கல்லூரிகள் என்னென்ன, இது வந்து அல்பபெட்டிக்கல் ஆர்டர் மூலியமாக பார்ப்பீங்க. அது என்னென்ன கல்லூரின்னு பார்த்தலாம். அண்ணாமலை யூனிவர்சிட்டி அண்ணாமலை நகரில் இருக்குது. அடுத்ததாக இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. அடுத்ததாக காருண்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சயின்ஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்குது, காருண்யா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும். அடுத்ததாக மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன், இவங்க பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அண்ட் அடுத்ததாக தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி சென்னை பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. அடுத்ததாக வேல்டெக் ரங்கராஜர் டாக்டர் சகுந்தலா ஆர்என்டி இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது, இந்த கல்லூரியும் இருக்குது. அடுத்ததாக வேல்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ், இவங்க பார்த்தீங்கன்னாலும் இந்த காலேஜ் லிஸ்ட்டில் இருக்காங்க. 101லேருந்து 150 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக இருக்காங்கன்னு சொல்லலாம்.
அடுத்ததாக 151லேருந்து 200 வரைக்கும் இருக்கக்கூடிய கல்லூரிகள் என்னென்னு பார்த்தலாம். எஸ் அப்துல் ரஹ்மான் கிருஷ்ணன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அண்ட் அடுத்ததாக எந்த கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா கற்பகம் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன், கற்பகம் யூனிவர்சிட்டி, கோயம்புத்தூருங்க. இந்த கல்லூரியும் வந்து 151லேருந்து 200 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலேஜாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அடுத்ததாக எந்த கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா விநாயகா மிஷன்ஸ் காலேஜ் பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்குது. இவங்களும் வந்து ஒரு டாப் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரிகள், சேலத்தை சேர்ந்த ஒரு காலேஜ்னு சொல்லலாம். ஓகேங்க, இந்த காலேஜஸ் எல்லாமே NIR ஆஃப் ரேங்கிங் 2023 இருக்கக்கூடிய டாப் யூனிவர்சிட்டிஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா, ஓவராலாக தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாகவே இருக்கக்கூடிய காலேஜஸ் அனலைஸ் பண்ணி அதில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து NIR ஆஃப் ரேங்கிங்கில் டாப் யூனிவர்சிட்டிஸாக எது இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஒரு VIT கேம்பஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நீங்கள் கிளியர் பண்ணலாம். இல்லை மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் வேணும், மேனேஜ்மெண்ட்க்கான கைடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட மேனேஜ்மெண்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலிங் மூலியமாக ஒரு நல்ல கல்லூரி எடுக்கணும், நான் வந்து என்னால் அதிகமாக ஃபீஸ் கட்டி படிக்க முடியாது, எனக்கு ஒரு நல்ல கல்லூரியாக கவுன்சிலிங் மூலியமாக எடுக்கணும், என்னோட கட் ஆஃப் இப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், அது மூலியமாக ஒரு நல்ல கல்லூரி எடுக்கணும்னு நினச்சாலும் தாராளமாக நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி ஒரு நல்ல கைடன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அதுக்கான கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் இருக்குது, அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கவுன்சிலிங் ரிலேட்டடாக, எஜுகேஷன் ரிலேட்டடாக நீங்கள் நிறைய விஷயம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.